So what the cool, ni tamara yoda, so what to do? புது வெளிச்சம் ஊத்தது தாமரை பெண்ணு கேக்குது பல நிகழ்ச்சி கேட்டது மனசுக்கு பெரும் மகிழ்ச்சி என் மனசுக்கு புது ராகம் கேக்குது தாமரை புது பாட்டு 1 2 3 4 ஐயோ இது நம்ம ஊரு குரல் பாரு ஆட உச்சி மேல உச்சி போய் கால் தடத்த பசி தடனை மெந்து நிக்கு பாரு கேளு கேளு நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு 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 நல்லா கேளு தாமரைய பொண்ணு நல்லா கேளு வணக்கம் நேர்களே, நீங்கள் என்றும் வளமை கொண்டு கலையகத்தில் எம்மோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் இணையத்திலே ஜொலித்துக் கொண்டிருக்கும் தாமரை முதல்வன் தாமரை எஃபத்தோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த உற்சாகமான காலை பொழுதிலே வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினை தூத்தொழங்குவதற்காக என்னோட கலையகத்திலே நஜ்மத் தௌலா மற்றும் ஈஸ்வரி அவங்க இணைந்திருக்கிறாங்க. இன்றும் கலையம் உங்களுக்கு ரம்யமாகவும் சிறப்பாகவும் ஒரு உற்சாகமான காலை பொழுதிலே பல்வேறு வகைப்பட்ட தகவல்களை பல்வேறு சுவாரஸ்யமான விடயங்களையும் கலையத்திலே எமது நேர்களுக்காக வழங்குவதற்காக என்னோட சக ஆர்ஜேஸ் வந்து காத்து கொண்டிருக்காங்க. வணக்கம் ஈஸ்வரி. வணக்கம். வணக்கம் நஜ்மத் தௌலா. வணக்கம். நேர்களே, நாங்கள் ஒவ்வொரு அதிகாலை பொழுதிலும் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியின் ஊடாக பல்வேறு விடயங்களையும் அது நேர்களுக்காக சொல்லிக்கொண்டே வருகின்றோம். இந்த விதத்தில் நற்சிந்தனைகள், அது மட்டுமில்லை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள், அவ்வாறான விடயங்கள், அதே போல இன்றைய நாளிலே நடைபெற்ற வரலாற்றிலே இடம் பிடித்து கொண்ட விடயங்கள், இவ்வாறாக பல்வேறு விடயங்களைத்தான் நாங்கள் எமது நேர்களுக்காக சொல்லிக்கொண்டே வருகின்றோம். அந்த வரிசையில் நாங்கள் நற்சிந்தனை பார்ப்பதற்கு முதல்ல நாங்கள் ஒரு பாடலை தொடர்ந்து அப்படியே நாங்கள் நற்சிந்தனைகளை நீந்து கொள்வோம். நம் நடை கண்டு அகங்காரம் சூடாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு சக்தி கொடு இறைவா தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. தாயும் நீயே, தந்தையும் நீயே, உயிரும் நீயே, உண்மையும் நீயே. தூணிலும் இருப்பாய், துரும்பிலும் இருப்பாய். கொடுமை அடித்துவிட, கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு. நம் நடை கண்டு அகங்காரம் சூடாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும். சக்தி கொடு. வெள்ளத்தில் வீழ்ந்தவரை கரையே
மேலேற்ற சக்தி கொடு, பள்ளத்தில் கிடப்பவரை மேடேற்ற சக்தி கொடு, தீமைக்கும் கொடுமைக்கும் தீ வைக்க சக்தி கொடு, வறுமைக்கு பிறந்தவரை வாழ்விக்க சக்தி கொடு, எரிமலைகள் என் காலில் தூளாக சக்தி கொடு, ஒரு வார்த்தை சொன்னாலே ஊர் மாற சக்தி கொடு. தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே இறைவா இறைவா. முடிவெடுத்த பின்னால் நான் தடமாற மாட்டேன், முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன், என்னை நம்பி வந்தவரை ஏமாற்ற மாட்டேன், வெறும் ஏணியாய் நான் இருந்து ஏமாற மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன், நான் உயிர் வாழ்ந்தால் இங்கே தான் ஓடிவிட மாட்டேன், கட்சிகளை பதவிகளை நான் விரும்ப மாட்டேன், காலத்தின் கட்டளையை நான் மறுக்க மாட்டேன். இறைவா இறைவா. தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே, தாயும் நீயே தந்தையும் நீயே உயிரும் நீயே உண்மையும் நீயே, தூணிலும் இருப்பாய் துரும்பிலும் இருப்பாய், கொடுமை அடித்துவிட கொள்கை ஜெயித்துவிட சக்தி கொடு, நம் நடை கண்டு அகங்காரம் சூடாக வேண்டும், நம் படை கண்டு திசையெல்லாம் பயந்தோட வேண்டும், சக்தி கொடு. நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். எம்மோடு நீங்கள் தொடர்ந்தும் இணைந்திருக்கலாம். காலை 9:30 மணியிலிருந்து நீங்கள் 11 மணி வரை எம்மோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இணையத்தினூடாக நீங்கள் இணைய விரும்பினால் www.tamarfm.com என்ற இணையத்தினூடாகவும், அது மட்டுமல்லாது எமது ஃபேஸ்புக் முகவரியினூடாகவும் நீங்கள் எம்மோடு இணைந்திருக்கலாம். இது எமது ஃபேஸ்புக் முகவரி, இதுதான் தாமரைஃபம் ஆன்லைன் ரேடியோ என்ற ஃபேஸ்புக் முகவரியினூடாகவும் நீங்கள் இணைந்திருக்கலாம். அது மட்டுமல்லாது குறும் செய்திகளின் ஊடாகவும் எம்மோடு இணைந்த நிகழ்ச்சிகளிலே உங்களுக்கு விருப்பமான உங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழலாம். இது நம்முடைய நீங்கள் அழைக்க வேண்டிய, நீங்கள் எம்மோடு இணைந்திருக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் இதுதான் 075200647 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக குறும் செய்திகளை அனுப்பி நீங்களும் நிகழ்ச்சிகளிலே ஒரு பங்குதாரர்களாக இணைந்து கொள்ளலாம். எது இவ்வாறாய்ந்தாலும் நேர்களே, நாங்கள் வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினூடாக பல்வேறு சுவாரஸ்யமான தகவலை எமது நேர்களுக்காக வழங்குவது ஒவ்வொரு அதிகாலை பொழுதிலும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோட கலையகத்தில் நாங்கள் அப்படியே வந்து எமது நேர்களை சந்திக்கிறது வழக்கம். இன்றும் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு தான் நாங்கள் கலையகத்தில் எமது நேர்களை சந்திக்க காத்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சிந்தனை வழங்கப்படுகின்ற நோக்கம் எமது தாமரைஃபை நேர்களை அப்படியே அதிகாலையில் உற்சாகப்படுத்தி அவர்களை சிந்தனையில் தட்டி எழுப்பி ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக சமூகத்தில் எதிர்காலத்தில் அவங்களும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவலம்தான். இன்றும் ஒரு நல்ல ஒரு சிந்தனை தான் நான் உங்களுக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எம்மோடு ஃபேஸ்புக் முகவரியிலே ஃபேஸ்புக் நூடாக நீங்கள் எம்மோடு இணைந்திருக்கலாம். நாங்கள் அதில் ஒரு பதிவை இட்டிருக்கின்றோம். சோக்ரட்டிஸ் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சில தகவல்களை கருத்துக்களை மனிதர்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. அவர் முதலாவது சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், வார்த்தைகளால் யாரையும் நீங்கள் பழிக்காதீர்கள், வசைகளால் இதயங்களை கிழிக்காதீர்கள், நல்லுறவை வன்முறையால் இழக்காதீர்கள், நட்புறவை இழிமொழியால் துளைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி 4 வகைப்பட்ட விடயங்களை எமது சமூகத்துக்காக அப்படி எடுத்து சொல்லியிருக்காரு. அது ஒரு சிறிய ஒரு சம்பவங்கள், ஒரு குட்டி கதை மூலம் அப்படி எமது நேர்களுக்காக நான் இன்றைக்கு சொல்ல காத்து கொண்டிருக்கேன். ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக நீங்களும் எம்மோடு ஃபேஸ்புக்கினூடாக நீங்கள் எம்மோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் இது தொடர்பில் நீங்கள் இடுகின்ற போது அதை நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். நல்ல கருத்து சொல்ல இருக்கின்றீர்கள் இல்லையா?
இருக்கார் சார். ஓ, நல்ல கருத்து கூறுகின்றீர்கள். அந்த கருத்தருக்கா நாங்கள் எங்களோட நேரலுக்காக. ஓ, நிச்சயமாக. நான் இன்றைக்கு ஒரு கருத்தை சோக்ரட்டிஸ் ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க எமது மக்களுக்காக. ஒருமுறை சோக்ரட்டிஸ் ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்ற போது ஒருவர் அவருடைய நண்பரை பற்றி ஏதோ கூற முயன்றார். இது வளமைதானே, நாங்கள் அடிக்கடி ஏதோ ஒரு விடயத்தை இன்னொரு நபரை பற்றி இன்னொரு ஆள் போய் இதே போல சோக்ரட்டிஸ் ஒரு தடவை ஓய்வெடுத்து கொண்டிருந்த சமயம் அப்போ அவருடைய நண்பர் ஏதோ கூற முயன்ற போது உடனே சோக்ரட்டிஸ் சொல்லியிருக்கார் அவரிடம் என் நண்பரை பற்றி நீ கூற விரும்புமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என் நண்பரை பற்றி என்னிடம் கூற விரும்பினால் அதற்கு முன் 3 கேள்விகளை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது சோக்ரட்டிஸ் சொல்ல வந்த மனிதரிடம் சொல்லியிருக்காரு, நான் உன்னோட 3 கேள்விகளை கேட்பேன். அந்த 3 கேள்விகளுக்கு நான் விடைய சொன்னா தான் அவனோட அந்த விடயத்தை நீங்க பேசினா நான் அனுமதி அளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் 3 கேள்விக்கு ஆமென்று பதில் அளித்தால் மட்டும்தான் நான் உன்னோட அதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அப்போ சோக்ரட்டிஸ் முதல் கேள்வியை கேட்கிறாரு. அவர் செய்த செயலை நேரடியாக பார்த்துவிட்டு தான் அவரை பற்றி கூறுகிறாயா என்று கேட்டார். அதாவது ஒருவர் அந்த நபர் தன்னுடைய நண்பர் அந்த செயலை செய்கிறத நீ நேரில் பார்த்தாயா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு அவர் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பதில் அளிக்காரு. அதே போல் அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நேரிலே அவரை பற்றி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கூற போறியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்காரு. 2வது கேள்வி. அதுக்கு அவர் சொல்கிறாரு அதற்கும் இல்லை என்று அப்படியே பதிலை சொல்கிறாரு. 3வது அந்த நண்பரை பற்றி என்னிடம் கூறினால் யாராவது பயனடைவார்களா அப்படின்னு சொல்லி 3வது கேள்வியும் கேட்காரு. அப்படின்னு சொல்லி கேட்குற சமயத்தில் அவர் சொல்கிறாரு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பதிலை சொல்கிறாரு. அப்படியே அவர் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி 3 வினாக்களுக்கும் பதில் அளித்தோன்னே அவர் சொல்கிறார் யாருக்கும் பயனில்லாத நல்ல விஷயமும் இல்லாத நேரடியாக நீங்கள் பார்த்துராத எந்த ஒரு சம்பவத்தையும் ஒரு நண்பரை பற்றிய ஒரு சம்பவத்தை தயவு செய்து என்னிடம் கூறாதீர்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு சொன்னால் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு நல்ல நட்பு என்பது அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியமான விவாதங்களை மேற்கொள்ளும். நண்பர்கள் ஹைட்ரஜன் வாயுனால் நிரப்பப்பட்ட பலூன் போன்றவர்கள். ஏன் அதை சொல்கிறாங்க ஹைட்ரஜன் வாயுனால் நிரப்பப்பட்ட பலூன் உண்டு? ஹைட்ரஜன் வாயுனால் நிரப்பப்பட்ட பலூனுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குன்னு சொன்னால் அந்த பலூன் அப்படியே மேல் நோக்கி போகும். அதே போல் தான் நண்பர்கள் எப்போதும் நம்மளை ஒரு மட்டத்துக்கு ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர எம்மை தாழ்த்தக்கூடியவர்களாக தாழ்ந்த மட்டத்துக்கு நிச்சயமாக கொண்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நபருக்கு தன்னுடைய நண்பரை பற்றி சொல்ல வந்த நபருக்கு தன்னுடைய நண்பரை பற்றி சொல்ல வந்த நபருக்காக அன்று சோக்ரட்டிஸ் சொன்ன கருத்து தான் இது நேர்களே. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக எமது நேர்களுக்காக நாங்கள் இவ்வாறாக பல்வேறு நல்ல சிந்தனைகளோட ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கலையத்தில் நாங்கள் இணைந்திருப்பது வழக்கம். இன்று ஒரு நல்ல ஒரு சிந்தனை எமது நேர்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம். அந்த விதத்தில் பார்க்கணும்னு சொன்னால் நேர்களே மீண்டும் ஒரு முறை நான் அந்த விடயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். வார்த்தைகளால் நீங்கள் யாரையும் பழி வாங்கி விடாதீங்க, வசைகளால் இதயங்களை நீங்கள் கிழித்து விடாதீங்க, நல்லுறவை வன்முறைகளால் நீங்கள் எப்போதும் இழந்து விடாதீங்க, நட்புறவை இழிமொழியால் இப்போது நீங்கள் துளைத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல 4 வகையான சிந்தனைகளை சோக்ரட்டிஸ் இந்த கதையினூடாக எமது நேர்களுக்காக எமது உள்ளங்களுக்காக இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்காக அவர் எடுத்து கூறியிருக்காரு. எது எவ்வாறு நேர்களே நீங்களும் இத்தகைய விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கை கொண்டு உங்களுடைய நண்பனை பற்றி அதாவது பிறரை பற்றி ஒருவர் உங்களிடம் குறை கூறினால் அல்லது குறை கூற முற்பட்டால் நீங்கள் வார விடயங்களை கேட்டு அறிந்து அதன் பின்னர் நீங்கள் அந்த விடயங்கள் தொடர்பில் நீங்கள் ஆராய வேண்டும். எது எவ்வாறாக இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு சிந்தனையாக எமது நேர்களுக்காக தாமரை பெண் நேர்களுக்காக நாங்கள் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியினோடாக ஒரு சூப்பரான ஒரு அருமையான சிந்தனை அவங்க எங்கள் நேர்களுக்காக வழங்கியிருக்கோம். நீங்களும் இத்தகைய சிந்தனைகளை கேட்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி எங்களுடைய தாமரை பெண் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நாங்கள் ஒருபடியே பாடல் தொடர்ந்து அப்படியே நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். நீங்கள் இணைந்திருக்கிறீங்க வணக்கம் தாமரை என்ற நிகழ்ச்சியினோடாக www.tamarefm.com. ತಿಂದಿಯುಂ ತೊಂದನ ತಿಂದಾದೀನುಂದೋ ತಗದಿಂದೋಂ ತಿಂದಿಯುಂ ತೊಂದನ ತಿಂದಾದೀನುಂದೋ ಅತ್ತಿಂದೋಂ ತಿಂದಿಯುಂ ತೊಂದನ ತಿಂದಾದೀನುಂದೋ ತಗದಿಂದೋಂ ತಿಂದಿಯುಂ ತೊಂದನ ತಿಂದಾದೀನುಂದೋ ஆடாத ஜவ்வாது மனாடிடும் பொம்மி ஆண்டவன தாலாட்டும் இசை கேளடி பொம்மி எம் பாட்டு வந்தார மனந்துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்கடி பொம்மி முக்கண்ணல் முத்தாக தந்த பாட்டு படிச்சேன் பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சேன்
அத்திந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதிருந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனறிந்தாதிருந்தோம் திந்தாதிருந்தோம் திந்தாதி